மனுஷனோட அடிப்படை தேவைகள் என்ன? சுகாதாரமான ஒரு வீடு, சுகாதாரமான சாப்பாடு, உடுத்துறதுக்கு உடுப்பு, இதுதான் அடிப்படை தேவைகள். ஆனா இது எதுவுமே இல்லனா இல்லாமலும் இருக்கிறாங்க. சுகாதாரமற்ற வீடு, சுகாதாரமற்ற உணவு, பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு உரிய ஆடைகள் இல்ல. நுவரெலியா மாவட்டம் ஸ்கிரப் தோட்டத்துல வாழக்கூடியவங்க தான் இந்த மக்கள். கிட்டத்தட்ட இந்த லயத்துல ஒரு 6-7 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு முறையான ஒரு வீடு இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்களாக இவங்க இங்க இருக்கிறாங்க. இந்த இடத்தை பார்க்கும்போது எப்படி இவங்க சுகாதாரமற்ற முறையில இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் பேச தோணுது. காண்ல வரக்கூடிய தண்ணியை தான் குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்றாங்க. இவங்களோட வீடுகளுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழுக்கான தண்ணீர் நிறைய நிரம்பி வழியுது. சின்ன சின்ன பாடசாலைகளுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 பேருக்குள்ள இருக்கிறாங்க. வீடு கட்டித்தாரேன்னு சொல்றாங்க, ஆனா இதுவரைக்குமே கட்டி கொடுத்த பாடல்ல. சரி, இந்த வீட்டை தான் நாங்க திருத்தி அமைச்சு பிளாக்கல் வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விட மாட்டேன்றாங்க. நாங்க போய் சொல்லி எங்களுக்கு வாய்தான் வலிக்குதே தவிர ஒண்ணுமே நடக்குதில்ல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. இந்த லயத்துல வாழக்கூடிய ஒரு அம்மா சொல்றாங்க, என்னோட மகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்கு. அதை கழுவி போட்டு காயல அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் அவங்க ஸ்கூல் போக மாட்டாங்க. அது எப்ப காயுதோ அப்பதான் ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மகனுக்கு சொக்ஸ் இல்ல, அதனால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலன்னு சொல்றாங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த காண்ல வரக்கூடிய தண்ணியை தான் இவங்க டெய்லி குடிக்கிறாங்க. மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா வீட்டு உள்ளுக்கு எல்லாமே தண்ணி போயிடும், அதுவும் அழுக்கான தண்ணி. இப்படி சுகாதாரமற்ற முறையில இவங்க வாழ்றனால இந்த லயத்துல வாழக்கூடியவங்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க. மலையகத்துல இருக்க மக்களுக்காக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனா இவங்களுக்கு அது போய் சேரலையா இல்ல சேர விடலையான்னு தெரியல. ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியில வாழக்கூடிய மக்கள் மாதிரி இந்த லயத்துல இருக்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா உதவி செய்யறது கூட யாரும் வரல. இத்தனை வருஷமா எந்த தீர்வுமே கிடைக்கல, இனியா கிடைக்க போகுது அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. இவங்க கேள்விக்கான பதில்